அதாவது பொதுவாக எல்லாருமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது இணைத்து கேட்கக்கூடிய கேள்வி. நான் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம், எந்த கலர் யூஸ் பண்ணலாம், எனக்கு என்னுடைய பேர் பொருத்தமான பேராக இருக்குதா? அது எண் கணிதத்தை பற்றி அவங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரகசிய உண்மை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நமக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடியது, எனக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்ன நம்பர்ஸ் நான் யூஸ் பண்ணலாம், என்னோடய ஃபோன் ஆனாலும் சரி, என்னுடைய கார் ஆனாலும் சரி, அந்த கூட்டுத்தொகை அப்படிங்கிறது எனக்கு என்ன வந்தால் எனக்கு என்னுடைய வண்டியோ என்னுடைய வாழ்க்கையோ நான் மேம்பட செய்யும் அப்படிங்கிற கேள்வி தான் முதன்மையான கேள்வியாக அவங்க வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் நம்ம எண்கணிதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பேர் பொருத்தம் நம்ம அன்றைக்கு திருமணத்திற்கு பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாதகங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே பேர்களைத்தான் நிறைய பொருத்தமாக சொல்லுவாங்க. சில பேர்களோட ஒத்து போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிந்த பேர் ராமன் சீதா, அதுக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அந்த இரு பேர்களும் இணைந்தாலே அங்கே திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு ஜாதகம் யாருமே பார்த்தது கிடையாது. இன்றளவில் தான் ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய பார்க்கப்படுகிறது. பார்த்தவங்க இருப்பாங்க. அந்த இரண்டு பேர்களும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், அது சேர்ப்பாங்க. அதேமாதிரி முருகன் தெய்வானை, முருகன் வள்ளி அப்படிங்கிறத பேர்கள் எல்லாம் பார்த்தாலே அங்கே இணைச்சிருவாங்க. வேறு எந்த பொருத்தமும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் பேர் பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்க்கும்போது ஜாதகம் பார்ப்பாங்க, ப்ளஸ் பேர்கள், இவங்களோட 2 பேருடைய பேர்கள் எந்த மாதிரி இருக்குது. உதாரணமாக 2 பேரோட பேர்களும் ஷஷ்டாஷ்டகமாக இருந்தது அப்படின்னா அந்த பேர்கள் வச்சு அந்த அவங்க வாழ்க்கையில் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும், கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும், அவங்களுடைய திருமண உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறது குறிக்கும். இப்போ புதியதாக ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பேர் வைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதாவது இன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இன்றைய பஞ்சாங்கப்படி அந்த எழுத்துக்களை நாங்கள் கொடுப்போம். அதில் வச்சு அவங்களுடைய பேர்கள் அப்படிங்கிறது நீங்களே நிர்மாணம் பண்ணுங்கள், நிர்ணயித்து தாங்க, அதுக்கப்புறம் அது பொருந்துதா இல்லையா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நிறைய நண்பர்களுக்கு பேர் ரொம்ப அருமையாக பிறந்திருக்கும். உதாரணம் சொல்லப்போனால் சில பேர்கள் சில லக்னங்களை குறிகாட்டும். அப்போ அந்த பேர்கள் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா இன்றளவில் பிறக்கக்கூடிய லக்னத்திற்கு இந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த பேர் அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தமாகவும் அவங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அந்த பெயர்களுக்கு இருக்குது. என்னங்க பேருக்கெல்லாம் லக்னம் இருக்குதா? கண்டிப்பாக பேருக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பேருக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது சொல்லப்படுவோம். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெங்கநாதன் அப்படிங்கிற பேர். அந்த ரெங்கநாதன் அப்படிங்கிற பேருக்கு நம்ம என்ன லக்னமாக வரும் அப்படின்னா, அதாவது என்ன ராசியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியாக வரும். அப்போ அந்த தனுசு ராசி வரும்போது நமக்கு அவருடைய லக்னம், உதாரணமாக அந்த ஜாதகருக்கு தற்போது ஒரு ரிஷப லக்னமாக இருந்தார்னா இந்த 10 வருட காலம் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அவரை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நிர்ணயிக்கும் நடக்க விடாமல், கடத்தி செல்ல விடாமல் அவங்களுடைய பேர்களே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த பேரில் ஒரு பிரச்சனைகள் இருக்குதானா இருக்குது. அவருக்கு முன்னும் பின்னும் சில பேர்களை போட்டு, அதாவது அப்பா பேரோ தாத்தா பேரோ இல்லைனா அவர்கள் ஜாதக அமைப்பின்படி எந்த ஒரு பேர் முன்பின் சேர்க்கலாம், எந்த கிரக சூழ்நிலை அவருக்கு வரணுமோ அதை அமைத்து அவருடைய பேர் அப்படிங்கிறது மாற்றி கொடுக்கப்படும். இது எல்லாராலையும் முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்றைய என்னுடைய அக்ஷய லக்னம் என்னது அப்படிங்கிறத தெரிந்துக்கணும். என்னுடைய பேர் என்ன லக்னமாக வருது, என்ன ராசியாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு வாழலாம். இப்போ மூர்த்தி அப்படிங்கிற பேர், அந்த பேர் கன்னி ராசியாக வரும். அது நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இப்போ அதே ஒரு ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த மூர்த்தி அப்படிங்கிற பேர் மிக சிறப்பான பேர். பேரும் புகழும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும், தெய்வீக ஒரு சக்தியும் அந்த பேருக்கு இருக்குதா, அந்த பேரால் மற்றவர்கள் பலன் அடைவாங்களான்னா கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது உணவு விடுதி. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா A to Bன்னு இருக்கும். அந்த பேரோட எழுத்து சிம்மராசி. அந்த சிம்ம ராசிக்குண்டான பிரதிபலிப்பு அந்த A to B ஹோட்டலுக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது.
அந்த பேரோட தன்மை, அந்த A to B அந்த பேரோட தன்மையே அந்த பிரதிபலிப்பு தான். ஒரு தனிப்பட்ட முறையில் திகழக்கூடிய ஒரு தன்மை அந்த ஹோட்டலுக்கு இருக்குதானா இருக்குது. இது கௌரி சங்கர் அப்படிங்கிற பேர். இது வந்து உங்களுக்கு தனுசு ராசியாக வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஆனால் பக்குவப்பட்டவங்க ரொம்ப ஒரு இதாக இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு, அதுவும் சிறந்ததாக இருக்குமானா நல்லாயிருக்கும். நீங்கள் பாலாஜி வைக்கிறதோ இல்லைனா வேறு பெயர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ஸோ எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி பிரதிபலிப்பை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இது உதாரணமாக நம்ம லக்னம் இன்றைய என்னுடைய ஏஎல்பி லக்னம், வளர்ந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்னுடைய பேர் இன்றைக்கி எனக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். சில லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரில் ஏதாட்டி ஒரு எழுத்தை சேர்த்துருப்பாங்க, இல்லைனா ஒரு அடைமொழி அப்படிங்கிறது சேர்த்துருப்பாங்க. அந்த சேர்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே ஒரு பேர் அப்படிங்கிறது நம்ம லக்னத்திற்கு இவங்க வளர வளர குறைந்தது இத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரோட தன்மைகள் நல்லா இருக்கிறபடி வச்சு கொடுக்கணும். நிறைய நண்பர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பேரை வந்து நம்முடைய ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிறுவனம் இந்த காலகட்டத்தில் தொடங்கும்போது இந்த பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த லலிதா ஜுவல்லரி, நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது, அதோட பேர்கள் எல்லாம் பாருங்கள், அவங்க லக்னத்துக்கு அது வருமானம் தரக்கூடிய, இல்லைனா நல்ல ஒரு பிரதிபலிப்பை தரக்கூடிய, நல்ல ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு பேராக அந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கும். அதனால தான் இன்றளவில் அவங்கள முதன்மையாக திகழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த நல்ல ஒரு கடைகள், நல்ல ஒரு நிறுவனங்கள் அது இயங்கிக் கொண்டே இருக்குதான்னா இயங்கிக் கொண்டே இருக்கும். அக்ஷய லக்ன பദ്ധதியில் பெயர் பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றளவிலையும் பெயர் பொருத்தம் மற்றும் இல்லாமல் எண் கணிதப்படி இந்த பேர் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு வைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது அதிகம். இதனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வருமானா கண்டிப்பாக வரும். சிலர் வந்து கூப்பிடுற பேர் வந்து ரெண்டாக கூப்பிடுவாங்க. இப்போ எப்படி அப்படின்னா மீனாட்சி அப்படின்னா மீனுன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பேரை பிரித்து கூப்பிடுவது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. சிலருக்கு அது யோகத்தை கொடுக்கும். எப்போதுமே பேரை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு, உச்சாடனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசு. அதோட பிரதிபலிப்பு, அதோட வேவிங் தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்னுடைய லக்னத்திற்கு அது நல்லா இருந்ததுன்னா சரி, இல்லைனா கண்டிப்பாக அது மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சாய்ராம் அப்படிங்கிற பேரை சாய் தனியாகவும் ராம் தனியாகவும் சிலர் வந்து கூப்பிடுற பழக்கங்கள் இருக்கும். சேர்த்து கூப்பிடும்போது ஒரு பிரதிபலிப்பும், தனித்தனியாக கூப்பிடும்போது அது ஒரு பாதி முழுமை அடையாத ஒரு பேராகத்தான் அந்த ஜாதகர் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.